क्या? शिव बाप ने उसके गले में क्या बांध दिया? शिव बाप அவங்களோட கழுத்துல என்ன கட்டிட்டாங்க? हैं? கழுத்துக்கு என்ன கட்டிருக்காங்க? लॉकेट बांध दिया। லாக்கெட்ட கட்டிட்டாங்க। नाम क्या रखा है? सच्ची गीता लॉकेट। என்ன பேரை கொடுத்திருக்காங்க? सच्ची गीता लॉकेट। तो होते हैं भक्तिवान में लॉकेट का छोटा रूप बनाते हैं और उसको ताबीज में बंद करते हैं और गले में भक्ति मार्ग में बांध लेते हैं। இப்படி என்ன பக்தி மார்க்கத்துல இப்படி ஆகுது? சில பேர் இப்படி என்ன செய்றாங்கன்னா இந்த கழுத்துல அந்த லாக்கெட்ட கட்டிக்கிறாங்க। ये जो परंपराएं हैं அந்த பரம்பரைகள் என்னெல்லாம் இருக்குதோ वो कहाँ की परंपराएं? அது எந்த டைமினோட பரம்பரை இருக்குது? लॉकेट बांध दिया। नाम क्या रखा है? सच्ची गीता लॉकेट। तो होते हैं भक्तिवान में लॉकेट का छोटा रूप बनाते हैं। சில பேர் இப்படி இருப்பாங்க பக்தி மார்க்கத்துல லாக்கெட்டினோட சின்ன ரூபத்தை உருவாக்குறாங்க और उसको ताबीज में बंद करते हैं और गले में भक्ति मार्ग में बांध लेते हैं। அது எப்படின்னா அந்த தாயத்தை இருக்கும் இல்லையா அதுல கட்டி அந்த கழுத்துல போட்டுக்குவாங்க। ये जो परंपराएं हैं वो कहाँ की परंपराएं? பாபா சொல்றாங்க இந்த பரம்பரை என்ன இருக்குதோ இது எந்த டைமினோட பரம்பரை இருக்குது? शिव बाबा ने ये परंपराएं इस समय डाली शिव பாபா இந்த பரம்பரை இங்க போட்டாங்க। तो वो गीता यज्ञ के आदि से ही அப்போ பாபா சொல்றாங்க அந்த கீதா என்ன இருக்குதோ அது யக்ஞத்தினோட ஆரம்பத்திலேயே वो बच्चा भला शरीर छोड़ देता है यज्ञ छोड़ के चला जाता है அந்த குழந்தை பலே போயிடுறாங்க யக்ஞத்தை விட்டுட்டே போயிடுறாங்க। तो जहाँ कहीं भी जाके जन्म लेगा எங்க அவங்க போய் ஜென்ம எடுத்துக்கிட்டாலும் उसके कंठ में वो ताबीज वो लॉकेट पड़ी रहती है। அப்ப அவங்களோட கழுத்துல அந்த தாபீஜ் அப்படின்னா அந்த லாக்கெட் இருக்கும்ல தாயத்தம் என்றது கிடைக்கும்னு சொல்றாங்க। जब टाइम आता है எப்போ டைம் வருமோ ज्ञान लेता है ஞானத்தை எடுத்துக்கிறாங்களோ तो ताबीज खुलने लगता है। அப்போ அந்த தாயத்தம் என்றது ஓபன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது।